அழகு மலராட அபிநயங்கள் கூட இளம்பொலியும் புலம்புவதை என் சிலம்பொலியும் புலம்புவதை அழகு மலராட அபிநயங்கள் கூட இளம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது ஏய் கத்தி, எதையாவது ஸ்டாப் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு. பாட்டும் பரதமும் கூடி கொஞ்சி குழாவி கும்மி அடிக்கும் எங்க கலை குடும்பத்துக்கு நடுவுல கோட்டா மாதிரி நீ யாரா? இவங்க யார் தெரியுமா? நாட்டிய பேரொளி பத்மனுடைய சிஷியை. இவங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க தெரியுமா? சொர்ணமியோட பெரியம்மா கிட்ட. என்ன இங்கே வர நீ? நான் யாரு தெரியுமா? நான் வந்து சந்திரமுகியினுடைய பேயம்மா. சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஸ்வரம் மாதா, லயம் பிதா. அண்டர்ஸ்டாண்ட்? கேக்குறார்ல, சொல்லு. மேடம், அவனா வந்து வளையல மாட்டுறான், காலில் கொலுச மாட்டுறான், விட்டா தாலிய மாட்டிடுவான் போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. கத்தி, என்னப்பா இதெல்லாம்? மேடம், எனக்கு கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டா கொஞ்ச நாள்ல குழந்தை சத்தமும் கேட்கணும்னு கேட்பான். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். டேய் அடங்கு. மேடம், உங்க பொண்ணை யாராச்சும் கடத்திட்டு போகும்போது வளையல் சத்தமும் கொலுசு சத்தம் கேட்கும்ல, அதை கேட்டு இதே காப்பாத்திடலாம்ல. அதான் மேடம் இப்படி பண்ண. உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னது தப்பு. கரெக்ட் மேடம். அப்பே சொல்ல திஸ் இஸ் டூ மச் ஃபார் யூ. ஒரு 5,000 10,000 குறைச்சிருங்க. இல்ல மேடம், நியாயமா 30 இல்ல 40,000 கொடுக்கணும். எப்படிப்பா கத்தி? 24 மணி நேரமும் என் அபியோட பாதுகாப்பு பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் என் கடமை மேடம். அபி ஆடி டயர்டா இருப்பாங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க சின்னம்மா, போங்க. தேங்க்ஸ். செக்ரட்டரி, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கோ. கேட்டையே க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துக்கணுமா? இந்த தடவையும் டெபாசிட் காலியாச்சு போல. ஆனா என்ன, மறுபடியும் இடைத்தேர்தலை வர வச்சு ஜெயிப்பேன். கத்திய ரொம்ப கூர்ப்பாக்காத, குத்திடும். நீயும் மணிய ஓவரா அடிக்காத, அதோட சத்தத்தை உன்னால தாங்க முடியாது. மேடம், டபுள் மீனிங்லயே பேசுறேன் மேடம். டபுள் மீனிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இதுல என்ன மேடம் டபுள் மீனிங் வரும்? என்ன விட்டுருக்கப்பா. ரொம்ப முக்கியம். அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் நிம்மதியா போச்சு. கொலுசு கட்டி விட்டு இதை காப்பாத்து போறான். வாங்க வாங்க வாங்க. கொலுசு கட்டினா காப்பாத்திருவியா? இப்ப என்ன பண்ணுவேன்னு பாக்குறேன். கொலுசு சத்தம். ஆஹா, கத்தி சொன்னது கரெக்ட் தான். யாரோ அபிய தூக்கிட்டு போறாங்களே. அபிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. என்னடா இது? கொலுசு சத்தத்துக்கு மேல டிராக்டர் சவுண்ட் ஓவர்லாப் ஆகுது. இந்த நடுராத்திரில எவன்டா டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி நடுவீட்டுக்குள்ள ஓட்டுறது? அடா பாவிகளா! டேய், மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மல்லாக்கப்படுத்து கொரட்டை விட்டு தூங்குறீங்களேடா. ஆஹா, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். இப்ப நாம போய் அபியை காப்பாத்தி கூட்டு வந்துட்டா ஒரே கல்ல 2 மாங்கா, அபிங்கிற ஒரு மாம்பழம். என்ன வெறும் கொலு சவுண்ட் மட்டும் கேக்குது, அபி அலற சவுண்ட் கேட்கலையே. டேய், வீட்டுக்கு இன்சைட்ல இருந்து என் அபியை தூக்கிட்டு வந்துட்டு என்ன பார்த்த உடனே அவுட் சைட் போற மாதிரி குத்த வச்சாடா உட்கார்ந்துருக்கிற. விடமாட்டேன்டா உன்ன. எங்கடா என் அபியை பதுக்கி வச்சு?
என்னடா இது உண்மையிலேயே நீ அவுட் சைடு தான் போய்கிட்டு இருந்தியா? ஆமா, இத்தனை பேர் என்னடா கையில சொம்போட சுத்தி நிக்கிறீங்க? யாரா மெம்பர் அடிச்சது? மெம்பரா? ஒட்டு மொத்தமா தான் ஆகி போவோம். ஒட்டுக்காவா? ஆமாடா, அவர் எங்க சங்கத்து மெம்பர். சங்கமா? ஆமாடா. மெம்பரா? ஆமாடா. அடா பாவிகளா, ஆய் போறது கூட அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏண்டா கவர்மெண்ட் கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் கக்கூஸ் கட்டுறதுக்கு 1500 ரூபாய் கொடுக்குதே, அதை என்னடா வாங்கி பண்ணீங்க? சரக்கு அடிச்சோம்ல. சரக்கு அடிச்சிட்டீங்களா? அங்க சரக்கை ஏத்திக்கிட்டு இங்க வந்து சரக்கை இறக்கிக்கிட்டு இருக்கீங்களாடா? உருப்டா மாதிரி தான்டா உங்க கிராமம். டேய், இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அடிங்கடா. ஏய், ஐயோ, ஐயா, அப்பா, ஐயா, அப்பா, ஏய், ஏய், நிறுத்துங்கடா. எல்லா தண்ணியும் என் பேக்லயே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, உங்க பேக்கை நீ எப்படிடா கழுவுவீங்க? ஆமால்ல. ஆகா, அசோசியேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எஸ்கேப் ஆயிர வேண்டியதான்.